இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம், ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. யா, தேங்க்யூ இஃபா ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இன்றைக்கி வந்து பேச போகிறது வந்து அபவுட் அ புக் லைக் ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி பை மார்கன் ஹாசல். இவர் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபேமஸ் புக்கும் எழுதியிருக்காரு, லைக் சைக்காலஜி ஆஃப் மணி, தட் லைக் எவ்ரி ஒன் நோஸ் தட். ஸோ அவரோட லேட்டஸ்ட் புக் தான் வந்து இந்த ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி. ஸோ இதில் ஏதாவது பெருசாக ரூல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப நம்ம டக்குன்னு ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ரூல்ஸ்லாம் இல்லை. இட் இஸ் பேஸ்ட் ஆன் பிரின்சிபிள்ஸ் ஆக்சுவலி. ஸோ தேங்க்ஸ் டு நிர்மலா சீதாராமன் மேம். எவ்வளோ பேர் அவங்கள நிர்மலா சீதாராமன் நினச்சிங்க எனக்கு தெரியல. ஸோ நான் கண்டிப்பாக நினச்சேன். அவங்க என்னுடைய பேர்டன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி நான் 1 or 2 பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்தாலே இட் வில் பி வெரி ஹெவி இம்பேக்ட்ஃபுல் அப்படின்னு நினச்சேன். பட் she had covered a lot of things in a very wonderful way actually, and தமிழ்லையும் அழகான தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இருந்தாலும் நான் ப்ரிப்பேர் பண்ணதை கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படின்ட்டு வந்திருக்கேன். ஸோ யா, ஸோ ஸோ அதில் ஆக்சுவலி 21 சாப்டர்ஸ் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் இந்த 2 திங்ஸ் ஐ தாட் வெரி important is this most valuable. இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினச்சின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த இந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் ஆக்சுவலி நம்ம வந்து நமக்காக வாழ்கிறத விட இன்னொருத்தவங்களுக்காக வாழ்கிறது தான் வந்து இட்ஸ் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறாங்க. அண்ட் இன்னொருத்தவங்களுக்காக தான் வந்து எல்லாருமே பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து ஒன் திங். அதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு டெஃபினேஷன் இருக்குது, ஸ்டேட்டஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயோ பார்த்தேன். ஆக்சுவலி என்னென்னா, யூ ஆர் டூயிங் திங்ஸ் ஆர் பையிங் திங்ஸ் ஸோ விச் யூ டோன்ட் ஆக்சுவலி வாண்ட், பட் அதை வந்து அண்ட் டூயிங் தட் வித் த மணி தட் யூ டோன்ட் ஹேவ் அண்ட் டு இம்ப்ரெஸ் தோஸ் பீப்புள் whom you don't like. ஸோ இது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டெஃபினேஷனாக இருந்தது. ஐ லைக் தட் வெரி மச். ஸோ இந்த டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுருந்தா வி வில் நாட் ஃபால் ப்ரே டு திஸ் கான்செப்ட் லைக் நீடிங் டு இம்ப்ரெஸ் எனி ஒன். ஸோ தட் வில் நாட் பி தேர். ஸோ இஃப் யூ டோன்ட் நீட் டு இம்ப்ரெஸ் எனி ஒன், உங்களோட ஆக்சுவலாக டிசையர்ஸ் வந்து உங்களோட கம்மியாகும். ஸோ உங்களோட டிசையர்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாட் யூ ஹாவ், யூ வில் வேல்யூ வாட் யூ ஹாவ். ஸோ அதனால் யூ வில் பி ஹாப்பி. ஸோ தட்ஸ் வாட் ஐ திங்க். அண்ட் அது ரிலவெண்ட்டாக அந்த புக்கில் இதெல்லாம் அழகாக கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அண்ட் நிறைய குட்டி குட்டி கதைகள் வச்சு வந்து இதில் கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ த மோஸ்ட் வேல்யூபிள் ஃபினான்ஷியல் அசெட் இஸ் நாட் நீடிங் டு இம்ப்ரெஸ் எனி ஒன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸ்டோரி கொடுத்துருந்தாங்க. ஐ டோன்ட் நோ வெதர் வி வில் ஹாவ் டைம் பிகாஸ் வி ஹாவ் ஒன்லி 5 minutes. ஸோ ஒரு 2 இது வந்து ஆக்சுவலி ஃபாரினில் நடந்தது. லண்டனில் வந்து ஒரு மேகசின் வந்து மார்னிங் ஸ்டார்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து தே ஹேட் கண்டக்டட் அ குளோபல் கோல்டன் ரேஸ் காம்படிஷன். ஸோ அது வந்து இட்ஸ் அ செயிலிங் காம்படிஷன் ஆக்சுவலி. ஸோ அந்த செயிலிங் காம்படிஷனில் கிட்டத்தட்ட 9 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பட் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இட்ஸ் ஆன் ஒன்லி 2 people who is having an extreme இது கேரக்டர்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஒருத்தர் வந்து he is ஒருத்தர் வந்து ராபர்ட், இன்னொருத்தர் வந்து பெர்னார்ட். ஸோ ராபர்ட் இஸ் அ பர்சன் who is like he was kind of a failure அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கார். ஏன் அப்படின்னா he was kicked out of Britain Army, ராயல் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வெளியில் வந்திருக்கார். அண்ட் வாட் எவர் த பிஸ்னஸ் வென்ச்சர் ஹீ ஸ்டார்டட் இட் ஆல்சோ ஃபெயில். ஸோ ஹி வாஸ் இன் த பொசிஷன் ஆர் ஹி வாஸ் ஃபோர்ஸ்டு டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் டு பீப்புள் தட் ஹீ இஸ் வர்த்தி இனஃப் டு லிவ் த லைஃப். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ஹீ வாண்டட் டு ஹீ ஆல்சோ கோஸ் ஃபார் செயிலிங் பட் நாட் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ். ஸோ ஹீ டஸ் த செயிலிங். பட் அவர் வந்து ஓகே இதுதான் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, நான் வந்து உலகத்துக்கு நானும் ஒரு வர்த்தியான பர்சன் ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஹீ பார்ட்டிசிபேட்டட் இன் த திங். But unfortunately he was not well prepared, so he lost his life during the sailing. So the other person is this one Bernard என்ன பண்ணாரு அப்படின்னா, he is like ரொம்ப savvy investor மாதிரி. அவர் வந்து
இதில் செயிலிங்கில் அவருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ ஹீ யூஸ் டு செயில் வேணும். அவருக்கு வந்து ஓஷனில் சீல இருக்கும்போது அவருக்கு வந்து டைம் போகிறதும் தெரியாது, அந்த மாதிரி எதுவுமே. இப்போ எல்லாருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மொபைல் கண்டிப்பாக கையில் இருந்தே இருக்க வேண்டியிருக்கு, சும்மா இருந்தால் கூட. பட் ஹீ இஸ் அ கைண்ட் ஆஃப் பர்சன் தட் ஹீ வில் என்ஜாய் த சீனிக் பியூட்டிஸ். அண்ட் அங்கே ஓஷனில் வந்து ஹீ சேஸ் தட் எவ்ரிடே இட் கிவ்ஸ் அ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் த ஓஷன் அப்படின்ற மாதிரி ஹீ என்ஜாய்ஸ் த லைஃப் தேர். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி ஹீ இஸ் டூயிங் வாட் ஹீ வாண்ட்ஸ் டு டூ அண்ட் வாட் மேக்ஸ் ஹிம் ஹாப்பி. ஸோ அப்போ இந்த ரெண்டு கதையில் அண்ட் வாட் ஹேப்பன்ட் இஸ் he had to complete the sailing competition, but in between he thought, why I should prove this to people outside world ku na iye prove panano appdin solittu what he did was like he informed that the competition organize பண்றவங்கள்ட்ட inform பண்ணிட்டு he just continued his sailing to the entire world actually, and that made him happy. He did what he wanted to do. ஸோ இதில் வந்து ஒருத்தர் ஹீரோ ஒருத்தர் ஃபெயிலியர் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டோரி சொல்லலை. ஒருத்தர் வந்து இதுதான் வந்து த ரைட் பிரின்சிபல் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் லைக் த ஒன் ரைட் பிரின்சிபல் அவர் ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா இட் வில் பி கிரேட் ஆக்சுவலி. என்னென்னா இப்போது ஸோ தெர் ஆர் டூ திங்ஸ். லைக் இப்போ வந்து நான் லைஃப்பில் நல்லா பண்ணுறேன்னா ஹவு வெல் ஐ எம் டூயிங் இன் லைஃப் அப்படின்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னா தெர் ஆர் டூ பெஞ்ச் மார்க்ஸ். ஒன்று இன்டர்னல், இன்னொன்று எக்ஸ்டர்னல். ஸோ இன்டர்னல் இப்போ இந்த கதையில் வந்து ராபர்ட் வந்து ஹீ ஹேட் அன் எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் and Bernard had an internal benchmark. So whoever is having internal benchmark will always win in their life actually. So அதுதான் வந்து it is the so not impress. So இதுதான் வந்து the need of not impressing anyone is as it's very important actually. இதுதான் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து எதை ஹாப்பியாக இருக்கோ அதை பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறோம். பட் வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி அப்படின்றதுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்குது ஆக்சுவலி. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே அவர் போட்டார். ஸோ ஹாப்பினஸ் அப்படின்னா உங்களோட இதில் எதுன்னு கேட்கலான்னு நினச்சேன். பட் யா, ஸோ இந்த ரிசல்ட்ஸ் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இஸ் தேர். இந்த டெஃபினேஷன் நான் எப்படி கொண்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வச்சு தான் நான் வந்து கொண்டு வந்தேன். ஏன்னா நம்ம மீனிங் இனிஷியலாக கல்யாணம் ஆன டைமில் எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும். பட் ஹி டிட் மேனேஜ் வெல். பட் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். லைக் என்னோடய கல்யாணம் ஆன புதுசில் ஐ வாண்டட் ஹிம் டு கால் எவ்ரி டைம் இன் பிட்வீன், லைக் மேடம்ஸ் அந்த மாதிரி நான் வந்துட்டேன், ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன், நான் சாப்பிட்டுட்டேன், நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன மெசேஜஸ்லாம் இட் மேக்ஸ் ஹாப்பி. தட் இஸ் ட்ரூ. பட் ப்ராக்டிக்கலி தட் மே நாட் பி பாசிபிள் ஃபார் அ மென். ஸோ அந்த ரெஸ்பான்ஸை நான் வந்து சம்டைம்ஸ் 1 or 2 days நம்ம அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிட முடியும். ஸோ அதனால் இந்த ஹாப்பினஸ்க்கான ஃபார்முலா வந்து நான் இதை வச்சு தான் கொண்டு வந்தேன். ஸோ ரிசல்ட்ஸ் வாட் எவர் மேபி யுவர் மீனிங் அந்த என்ன நடக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இட் இஸ் ஆல்வேஸ் இட் கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ். ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல். அண்ட் இன்னொரு சின்ன இது, தென்கட்சி கோ சுவாமிநாதன் வந்து ஒரு அறிவு திருக்கோயிலில் ஒரு ஸ்பீச் பண்ணியிருந்தார். அதில் வந்து அவர் சொல்கிறாரு, சந்தோஷம் ஆர் எனிதிங் இஸ் அ நேச்சுரல் ட்ரெய்ட் ஃபார் அ ஹியூமன் பீயிங் ஆக்சுவலி. ஸோ ஒருத்தர் சிரிக்கிறதுக்கு இப்போ ஒரு 6 மாத குழந்தையோ ஒரு வருஷ குழந்தையோ சிரிக்க வைக்கிறதுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு கிளுகிழப்பியை கொடுத்தா அது வந்து பார்த்துட்டு சிரிக்கும், என்ஜாய் பண்ணும். பட் அதுவே வந்து ஒரு 10 வயசு குழந்தைக்கிட்ட போய் நம்ம வந்து கிளுகிழப்பியை கொடுத்தா அவங்க வந்து அனாய் தான் ஆவாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதெல்லாம் என்னவா இருக்குன்னா, அப்போ அந்த இனிஷியலாக இருக்கிற ஸ்டேஜில், தட் இஸ் குழந்தையாக இருக்கும்போது தெர் இஸ் நோ எக்ஸ்பெக்டேஷன், நோ பயசஸ், நத்திங். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஆஸ் வி கெயின் நாலேஜ் நம்ம இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணிக்கிறோம். ஸோ வி ஹாவ் டு ரியலி திங்க் இது வந்து ப்ராப்பராக நம்ம வந்து கொண்டு போகிறோமா என்னன்றதை நம்ம வி ஹாவ் டு ரியலி திங்க். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் இது வந்து நம்ம இது இன்னொரு சினாரியா கொடுத்துருந்தாங்க. லைக் ஒரு பிளைண்ட் பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பிறவியிலேயே வந்து ஒரு பிளைண்ட் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா
அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, எதுவுமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 21 வயசில் சடனாக ஒரு சர்ஜரி பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு கண் பார்வை வருது அப்படின்னா அப்போ வந்து அவங்களோட ஹாப்பினஸ்க்கு ஒரு எண்டே இருக்காது. லைக் எல்லாமே அவங்க ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாங்க. ஒரு கலர்ஸ் பார்த்தா, ஒரு ஷேப்ஸ் பார்த்தா, மனுஷனோட ஸ்ட்ரக்சரை பார்த்தா, எவ்ரி திங் கிவ்ஸ் ஹாப்பினஸ். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பிகாஸ் ஆஃப் அந்த மெச்சூரிட்டின்னு சொல்லணுமா இல்லை எக்ஸ்பெக்டேஷன் சொல்லணுமான்னு தெரில, எவ்ரி திங் பிகம்ஸ் நார்மல். ஸோ தட் வாட் யூ ஹேவ் யூ டோன்ட் வேல்யூ வாட் யூ ஹேவ். ஸோ அதை வந்து வேல்யூ பண்ணுறதுக்கு நம்ம மறந்துடுறோம். ஸோ அப்போ when you value what you have, you will be happy any day, any time. So that's all. So இந்த ரெண்டு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங். ஐ தாட் ஐ வில் பிரிங் இட் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சாரி, என்னோட ஹஸ்பண்ட் பற்றி சொன்னேன், பட் சும்மா இந்த கண்டென்ட்டுக்காக சொன்னேன். ஹி இஸ் அ வெரி ஸ்வீட் பர்சன்.